மலையை கவனிச்சு பார். எந்த இடம் அதாவது பட்டு போயிருக்கும் இடம், அந்த நிலம் பட்டு போயிருக்கும், அந்த மரங்கள் பட்டு போயிருக்கும், அந்த நிலம் வறட்சியா வெடிச்சு கிடக்கும். சில வயல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சத்தினால சில காட்சிகளை காமிக்கிறோம், வெடிச்சு வெடிச்சு பாலமா வெடிச்சிருக்கும். ஆனா மழை வருகிற வரைக்கும் தான் அந்த வெடிப்பு, மழை வருகிற வரைக்கும் தான் அந்த வறட்சி, மழை வருகிற வரைக்கும் தான் அந்த சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும். ஆனா மழை வந்து அந்த நிலத்தை நனைச்சது அப்படின்னு சொன்னா, மழை வந்து அந்த தண்ணி வந்து அந்த நிலத்தை மூடிச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு சில நாட்களில், அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ள அந்த நிலத்தினுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாத்தி இருப்பா. அந்த சூழ்நிலை வறட்சி மாறி இருக்கும், வெடிப்பு மாறி இருக்கும். அங்க காஞ்சுகிற எல்லாமே செழிப்பாக துளிர்க்க ஆரம்பிக்கும். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை புறப்பட்டு வருகிற போது, இந்த வார்த்தையை யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வறட்சியா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அது வந்து ஒன்றுக்கு முதவாததா இருந்தாலும், என்னென்ன காரியத்துல பட்டு போயிருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அந்த மலையை போல வார்த்தை வந்து, மலையை போல ஆண்டவருடைய வார்த்தை உங்க மேல இறங்கி, அது வாழ்க்கையில எல்லாவற்றையும் துளிக்க பண்ணும், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தும் சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை சாதாரண எடுக்காதீங்க, வசனத்தை சாதாரணம் எடுக்காதீங்க. அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா ஆண்டவர் வார்த்தையை பரலோகத்திலிருந்து வார்த்தையை கொடுத்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை நீ சோர்ந்து போவேன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என் பிள்ளைகள் வருவாங்க, சோர்ந்து போய் வருவாங்க, கஷ்டத்தோடு கூட வந்தவாங்க, தேவையில்லாத பிரச்சனையை மாட்டிட்டு வருவாங்க, அவர்கள் எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த வார்த்தையை அனுப்பி என் பிள்ளைகளை பலப்படுத்தணும், என்னுடைய ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வார்த்தையை கொடுத்துட்டார்னா, அந்த மழையை எப்படி அந்த நிலம் ரிசீவ் பண்ணுகிறதோ, அந்த வறண்ட நிலம் எப்படி அந்த மலையை ரிசீவ் பண்ணுதோ, அதே மாதிரி கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுவீங்களோ எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட வறட்சியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் அது கிரியை செய்தே ஆகும். ஆமா, அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறதுனால அந்த விதை சும்மா இருக்காது. வாழ்க்கையை அது செழிப்பாய் மாற்றக்கூடியது. ஆமா, செழிப்பாய் மாற்றக்கூடியது.